டியூப் தமிழ் வணக்கம். இன்று காலை வெளியாகி இருக்கின்ற முக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு. ஐரோப்பிய நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வால் காட்டி விடுவார் என்பதை உணர்ந்து கொண்டு துருக்கியுடன் புதிய உறவு வைப்பதற்கான கதவுகள் திறக்கின்றன. அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோவும் கூடவே ரஷ்ய அதிபரும் பேசிக்கொண்ட பேச்சுக்களில் ஸ்டீவ் விட்கோவ் பிழையான கருத்தை கூறியிருக்கின்றார் என்று அதிர்ச்சி செய்தி. அரசியல் அனுபவம் இல்லாமையால் வந்த வினை. டென்மார்க்கினுடைய இரண்டாவது தலைநகர் ஓகூஸில் பாலஸ்தீனா பிளேஸ் என்று கூறப்படுகின்ற பாலஸ்தீன சதுக்கத்தை உருவாக்குவதற்கு தீர்மானம். உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் அறிவிப்பு. உக்ரைனுக்கு ஒரு தொகுதி ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன. குருட்சர் ஏவுகணைகள். டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடுகள் பணத்தை தர வேண்டும் என்கின்றது அமெரிக்கா. இந்த செய்திகளினுடைய கருவூலங்களை இனி பார்க்கலாம். எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை அவமானப்படுத்துகின்றார்? ஐரோப்பா அமெரிக்காவை சுரண்டி வாழுகின்ற குருவிச்சை என்று அவர்கள் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்றார். இதனால் டொனால்ட் ட்ரம்பை கைவிட்டு புதிய வழிகளை தேட வேண்டிய சூழல் ஐரோப்பாவிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. நேட்டோவில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் இதுவரை காலமும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் துருக்கியை சேர்க்காமலும் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை பார்க்கின்றாரோ அதுபோல துருக்கியை ஐரோப்பா மட்டமாக பார்த்தது. இப்பொழுது வேறு வழியற்ற நிலையில் துருக்கியுடன் நல்லுறவை பேணுவதற்கான புதிய முயற்சிகளை ஐரோப்பாவும் நேட்டோவும் முன்னெடுத்திருக்கின்றன. இதுதான் சூடான செய்தியாகும். நேட்டோ அணியில் துருக்கியினுடைய ராணுவம் தான் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக பெருந்தொகையான ராணுவமாக இருக்கின்றது. சுமார் 35 லட்சம் காலாட்படையை கொண்டிருக்கின்றது துருக்கி. அதேவேளை துருக்கியினுடைய பேரன் என்கின்ற ஆளில்லா விமானங்கள் ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகியவற்றினுடைய ஆளில்லா விமானங்களுக்கு போட்டியாக இருக்கின்றது. இந்த நிலையில் துருக்கியை இணைத்துக் கொள்வதன் மூலமாக புதுப்பலம் பெற வேண்டும் என்பதும் கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யா, அமெரிக்கா போன்றவர்களுடைய பயணத்தை தடுப்பதற்கான தொண்டை குழி போன்ற கடல் பகுதி துருக்கியின் கைவசம் இருப்பதனால் பிராந்திய போரில் ஒரு சக்தி மிக்க நாடாக இருக்கின்றது என்று இப்பொழுது துருக்கியினுடைய நிலைக்கு புதிய வியாக்கியானத்தை நேட்டோ கொடுக்கின்றது. துருக்கியினுடைய டிப்கான் என்கின்ற நிறுவனம் உக்ரைனுக்கு 155 மில்லிமீட்டர் அளவிலான ஆர்டிலரிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. இனி துருக்கியினுடைய பைஹார் ட்ரோன் உற்பத்தியை ஐரோப்பா ஆதரிக்க போகின்றது. யாழ்ப்பாணத்தில் வீடுகளில் சுருட்டு சுற்றுவது குடிசை கைத்தொழிலாக இருப்பது போல இப்பொழுது ஆளில்லா விமானங்கள் சுருட்டு சுற்றுவது போல குடிசை கைத்தொழிலாக மாறி இருக்கின்ற நிலையில் துருக்கியிலும் இந்த மாற்றம் வர இருக்கின்றது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கினாலும் துருக்கி ரஷ்யாவிற்கான பொருளாதார தடைகளை ஆதரிக்காமல் தனது பொருட்களை, துருக்கியினுடைய விவசாய பொருட்கள் பெருந்தொகையாக ரஷ்யா செல்லுகின்றன, ஏற்றுமதி இறக்குமதி செய்வதில் பின்தங்கி நிற்கவில்லை. பாலஸ்தீனர்களுக்கான நாட்டை வழங்குவதில் டென்மார்க் நாடு துணிந்து முன்வந்து 2 ஸ்டேட் தீர்வை நாங்களும் ஆதரிக்கின்றோம் என்று கூறவில்லை. அமெரிக்காவிற்காக அவர்கள் பின்வாங்குகின்றார்களா தெரியவில்லை. ஆனாலும் கூட டென்மார்க்கில் இருக்கின்ற ரடிக்கல வென்ஸ்ட்ரா என்கின்ற கட்சி பாலஸ்தீன பிளேஸ், பாலஸ்தீன சதுக்கம் என்கின்ற சதுக்கத்தை டென்மார்க்கினுடைய இரண்டாவது பெரிய நகராகிய ஓகூஸில் அமைப்பதற்கான பிரேரணையை வழங்கி இருக்கின்றார்கள். இதை இப்பொழுது ஓகூஸ் மாநகர சபை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல டென்மார்க்கினுடைய நோப்ரோ பகுதியிலும் பாலஸ்தீனா சதுக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீனர்களுக்கு நாட்டை உருவாக்க முடியாவிட்டாலும் கூட பாலஸ்தீன மக்கள் படுகின்ற துன்பம் காரணமாக அவர்களை கௌரவப்படுத்துவது போல பாலஸ்தீன சதுக்கம் என்பதை உருவாக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும். இப்போதைய டென்மார்க்கினுடைய SVM ஆட்சி பாலஸ்தீனர்களை ஆதரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கைகளை விடுத்தாலும் கூட துணிந்து முன்வந்து பாலஸ்தீன 2 ஸ்டேட் தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை. அதனால் இப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று ரடிக்கல வென்ஸ்ட்ரா கட்சி கூறுகின்றது. எத்தனையோ தனிநபர்களினுடைய பெயர்களில் எல்லாம் நாடு முழுவதும் வீதிகள் காணப்படுகின்றன. அந்த வீதிகள் எங்கே இருக்கின்றது என்று கூகுளுக்கு தான் தெரியுமே அல்லாமல் மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் பாலஸ்தீன சதுக்கம் ஒன்றை உருவாக்குவோமாக இருந்தால் இந்த நகரத்தில் அது எல்லோரும் அறிந்த ஒரு இடமாக இருக்கும். அந்த இடம் சிறப்படையும் என்றும் சர்வதேச முக்கியத்துவம் பெறும் என்பதும் இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவின் தலைவராகிய நிழல் வெளியுறவு மந்திரியாக
அதிபதியாகிய ஸ்டீவ் விட்கோவ் தலைமையிலான குழுவினர் கடந்த 6ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேசியது ஒரு புஷ்வானமாக போயிருக்கின்றது. அத்தருணம் ஸ்டீவ் விட்கோவ் ரஷ்ய அதிபர் என்ன சொல்லுகின்றார் என்பதை சரியான முறையில் பதிவு செய்யாமலும் அன்று பேசி முடிந்ததை எழுத்து மூலமாக உடனடியாக எழுதி இருவரும் இந்தந்த விடயங்களை பேசியிருக்கின்றோம் என்று எழுதி கொள்ளாமல் வெறுங்கையுடன் சென்று வெறுங்கையுடன் திரும்பி வந்து ரஷ்ய அதிபர் கார்சன் சப்போரிட்சா ஆகிய பகுதிகளில் இருந்து தன்னுடைய படைகளை விலத்துவதாக கூறிவிட்டார். அதேவேளை டுக்கன்ஸ் டொனியட்ஸ் ஆகிய பகுதிகளை தனக்கு தர வேண்டும் என்று கூறுகின்றார் என்றும் அவர் கூறினார். இதனால் உலக நாடுகள் ஆச்சரியம் அடைந்தன. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்க டொனால்ட் ட்ரம்பினுடைய நண்பரான சாதாரண வீடு விற்பனையாளர் இந்த சாதனையை படைத்து விட்டார், இவர் ஒரு ராஜதந்திரியா என்று தடுமாறிக்கொண்டு இருக்க, அதற்கு மறுநாள் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அந்த விவகாரத்தை ரஷ்ய அதிபர் சொல்லவில்லை என்றும் அது தவறு என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே கடுதாசி இல்லாமல் எழுதாமல் பதிவு செய்யாமல் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கின்றாராக இருந்தால் அவரை எப்படி ஏமாற்றலாம் என்று ரஷ்ய அதிபர் காயை உருட்டி விட்டிருக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தை வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்தவர் இப்பொழுது தலையை அடிக்க வேண்டிய நிலை. ரஷ்ய அதிபர் பழைய KGB உளவாளி என்பதும் தன்னுடன் பேசுபவர்களை எப்படி ஏமாற்றுவது என்பதை தடகள சூழலை பார்த்து அவர் தந்திரமாக காய் நகர்த்துவார் என்பதையும் அரசியல் அனுபவம் இல்லாத ஸ்டீவ் விட்கோவ் கற்றுக்கொண்டதாக ஜெர்மனியினுடைய பில்ட் பத்திரிகை கடுமையாக விமர்சித்து வெட்கக்கேடான செயல் என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்காவிலும் இப்படியான பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் விவகாரம் என்பது நாம் நினைப்பதை போல சாதாரண நண்பர்களுக்குள் நடப்பது அல்ல. இது பாரிய வரலாற்று பிரச்சனை என்பதை போதிய வரலாற்று கற்கை இல்லாத தொழில் அதிபர்கள் சந்தித்து தடுமாறிக்கொண்டிருப்பதன் அடையாளம் இதுவாகும். ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோங்குடன் தொலைபேசி வழியாக பேசுகின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ரஷ்ய அதிபர் பேசுவதற்கு முற்றாகவே தயார் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர்கள் இருவரும் சந்திப்பதற்கான இடைவெளியை தொடர்ந்து மேலும் மேலும் அதிகரித்து செல்வதாகவே கருதப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று கியேவில் நடைபெற்ற தாக்குதலில் 19 பேர் மரணமடைந்தது தெரிந்தது. இந்த தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்றும் உக்ரைன் பாவித்த ஏவுகணைகளும் மற்றும் எலக்ட்ரானிக் கருவிகளும் தமது ஆளில்லா விமானங்களை உடைத்து வீடுகளில் விழச் செய்வதனால் ஏற்பட்ட விபத்து, இதற்கு உக்ரைனே பொறுப்பு என்றும் போதிய தரமான ஆயுதங்களினால் தாக்கி இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது என்பது மரியா சக்ரோவாவினுடைய வியாக்கியானமாகும். 600 வரையான ஆளில்லா விமானங்களை அனுப்பிவிட்டு அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று அவர் கூறியிருப்பது உலகத்தை வியப்படைய வைத்திருக்கின்றது. அமெரிக்கா உக்ரைனுக்கு பெருந்தொகையான ஆயுதங்களை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்கின்றது. நீண்ட தூர ஏவுகணை அல்ல, விமானத்தில் இருந்து ஏவுகின்ற குருட்சர் ஏவுகணைகள் 3350 விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கின்றது. நீண்ட தூர ஏவுகணைகளை பாவித்து உக்ரைன் ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியை தாக்கி கொண்டிருக்கின்றது. இதை அமெரிக்கா ஏற்கவில்லை. எனவே அமெரிக்கா திருப்பி அதே ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த வேண்டிய சூழ்நிலையில் குறுந்தூர இடைத்தூர ஏவுகணைகளை வழங்குகின்றது. இதற்கான பணத்தை டென்மார்க், ஹாலந்து, நோர்வே, அமெரிக்கா ஒரு பகுதியுமாக வழங்குவார்கள் என்றும், ஆகவே எல்லா நாடுகளும் பணத்தை கொடுத்தே இதை அனுப்புகின்றேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சமாதானம் செய்திருக்கின்றார். இவை உக்ரைன் அமெரிக்க சர்வதேச விவகாரத்தில் இன்று நடைபெற்றிருக்கின்ற முக்கிய தலைப்பு செய்திகளினுடைய சாராம்சமும் தொகுப்புமாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.